நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் ஆப் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்சுக்காக கூகுள் ஆப்போட கூகுள் கோ ஆப்பை பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? அந்த கூகுள் கோ ஆப்பில் 10 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இந்த கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஆப் இருக்கும்போது கூகுள் கோ ஆப் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்குண்டான கேள்வி இருக்குது, அதுக்கு பதிலும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ச்சி அடையாத நாடுகள், எதில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸில் வளர்ச்சி அடையாத நாடுகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கூகுள் ஆப் பார்த்தீங்கன்னா அதோட செயல்பாடு கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துறது கொஞ்சம் கடினம் சொல்லலாம். அந்த மாதிரி கண்ட்ரிகளில் கூகுள் ஆப்பை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. கூகுள் கோ ஆப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கூகுள் கோ ஆப்ல பாத்தீங்கன்னா அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்காது. என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை மட்டும் இந்த கூகுள் கோ ஆப்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நீங்க ஈஸியா இந்த மாதிரி நாடுகளில் போயிட்டு கூகுள் ஆப்பை பயன்படுத்த முடியும். கூகுள் கோ ஆப்பை நீங்க பயன்படுத்தும். இந்த வீடியோல நான் 10 விஷயங்களை இந்த கூகுள் ஆப்ல நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண போறேன். உங்க போன்ல கூகுள் கோ ஆப் இருந்தா கண்டிப்பா அதுல பயன்படுத்தி பாருங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய கூகுள் கோ ஆப்ல வாய்ஸ் சர்ச் இருக்கு. வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை நீங்க பயன்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் எங்க வச்சிருக்காங்க, எப்படி பயன்படுத்தணும், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுள் கோ ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் கோ ஆப்பை நீங்க வாய்ஸ் சர்ச் மூலம் கூட நீங்க சர்ச் பண்ண முடியும். அதுக்கு டாப்ல உங்களுக்கு ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க டேப் பண்ணலாம். இல்ல பாட்டம்ல சர்ச் பார் பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கு, மைக் ஐகான். அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது வாட் யூ வாண்ட் டு சர்ச் ஃபார் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள இந்த மைக்கை நீங்க டேப் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கலி அதுக்குண்டான ரிசல்ட்டை உங்களுக்கு கூகுள் கோ ஆப் உங்களுக்கு கொடுத்துரும். நான் டேப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட்டையும் ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணாமலே வாய்ஸ் சர்ச் மூலியமாக ரிசல்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கூகுள் கோ ஆப்பில் உங்களுக்கு வேர்ல்டு வைட உள்ள நியூஸை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்வைப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாமா? வழக்கம் போல் கூகுள் கோ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ உலகத்தில் உள்ள எல்லா நியூஸையும் ஒரு சிங்கிள் ஸ்வைப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் கோ ஆப்பில் ரொம்ப ஈஸியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணால் போதும். இந்த மாதிரி வேர்ல்டு வைடில் உள்ள எல்லா நியூஸையும் இந்த கூகுள் கோ ஆப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் கோ ஆப்பில் நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஒரு சிங்கிள் வேர்டை நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூகுள் கோ ஆப் உங்களுக்கு 10 ரிசல்ட் கொடுக்கும். அதாவது டேப் அளவில் உங்களுக்கு 10 ரிசல்ட் கொடுக்கும். அதில் ஏதாவது நீங்க நினைச்ச வார்த்தை இருந்தா அதை நீங்க டேப் பண்ணீங்கன்னா போதும், டோட்டல் லிஸ்டையும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணுமா, எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணுமா, வாங்க ஓபன் பண்ணுங்க. உங்களுடைய கூகுள் கோ ஆப்பை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். அதில் நீங்க டேப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வார்த்தையை நீங்க டைப் பண்ணுங்க. ரிலேட்டடான வார்த்தைகளை எல்லாத்தையும் இதில் டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. இதில் நீங்க நினைச்ச வார்த்தை எது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்க டேப் பண்ணீங்கன்னா போதும். ஸோ நான் ஹிந்தி மூவிஸ் நினைச்சிருக்கேன். ஸோ அதை நான் டேப் பண்றேன். பாருங்க, வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஹிந்தி மூவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ரிசல்ட்டாக கொடுத்துரும் உங்களுக்கு கூகுள் கோ ஆப். செமல. அதே மாதிரி இமேஜ் இருக்கு. இமேஜ் நீங்க டேப் பண்ணீங்கன்னா இமேஜ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த மாதிரி இமேஜ் டிஸ்ப்ளே ஆகும். வெப் வேணும்னா வெப். ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா கூகுள் கோ ஆப்ல சர்ச் பண்ண முடியும். நீங்க கூகுளோட கூகுள் லென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடங்கள்ல நீங்க பயன்படுத்திருப்பீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கூகுள் போட்டோஸ்ல நீங்க கூகுள் லென்ஸை பயன்படுத்திருப்பீங்க. அந்த கூகுள் லென்ஸை நீங்க கூகுள் கோ ஆப்ல பயன்படுத்த முடியும். இந்த கூகுள் லென்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கண்டென்ட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து அதில் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத உங்களுக்கு வாய்ஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணும். அதே நேரத்தில் நீங்க சர்ச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி 3 வழிகளில் நீங்க தெளிவு பெற முடியும் இந்த கூகுள் லென்ஸ் மூலியமா. அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கக்கூடிய கூகுள் கோ ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் சர்ச் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் கூகுள் லென்ஸ் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு டேக் அ ஃபோட்டோ ஆஃப் வேர்ட்ஸ் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது உங்களுக்கு வரிகள் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேர்டு, அதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஆங்கில வேர்டை நீங்க தெரிஞ்சுக்கிடணும், அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த வார்த்தையை அப்படி லைட்டா இந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா கூகுள் லென்ஸ் இந்த வார்த்தை என்ன அப்படி ஐடென்டிஃபை பண்ணும். உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்காது, உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும். கீழே டிரான்ஸ்லேட், லிசன், சர்ச். ஸோ டிரான்ஸ்லேட் நான் பண்ணி பார்க்குறேன். டிரான்ஸ்லேட். ஸோ யூ கேன் சேஞ்ச் த டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ். டாப்பில் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்னன்னு சேஞ்ச் டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ், அதை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
ஆங்கிலத்தில் வேணா ஆங்கிலம், தமிழில் வேணா தமிழ், இந்த மாதிரி. இல்லை நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்ச் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும். டேப் ஆன் த வேர்ட் டு சர்ச். ஏன்னா இதை நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச், அந்த வார்த்தையை நான் டேப் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சர்ச் லிஸ்ட்டில் தெரிஞ்சுக்க முடியும். செமல உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் கோ ஆப்பில் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அந்த கூகுள் கோ ஆப்பில் இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் ஃபோனில் ஸ்டோர் ஆகக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வழிமுறை இருக்குது. அந்த ஃபியூச்சரை வந்து இந்த கூகுள் கோ ஆப்பில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாங்க இன்காக்னிட்டோ மோட். இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடங்களில் பயன்படுத்திருப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படக்கூடிய ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூகுள் கோ ஆப்பில் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க உள்ள. வழக்கமாக உங்கள் ஃபோனில் கூகுள் கோ ஆப் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் கார்னரில் பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ மோட் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். கீழே ஒரு மெசேஜ் வரும். அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. சர்ச்சஸ் வாண்ட் பி சேவ்ட் ஆன் திஸ் ஃபோன். நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இது ஸ்டோர் ஆகாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. மற்ற எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வெப்சைட் யூ விசிட், யுவர் எம்ப்ளாயர் ஆர் ஸ்கூல், யுவர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இது எல்லாமே வந்து ஆக்டிவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே கொடுங்க. கொடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட்டில் இன்காக்னிட்டோ மோட் எனேபிள் ஆகிடுச்சு. டாப்பில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இன்காக்னிட்டோ மோட் சிம்பிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் எதை வேணாலும் சர்ச் பண்ணலாம். கோ கொடுத்து சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சர்ச் பண்ணிட்டீங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? மறுபடியும் இன்காக்னிட்டோ மோடை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்களோ அந்த ரிசல்ட் வந்து இந்த கூகுள் கோ ஆப்பில் இருக்காது, உங்கள் ஃபோன்லேயும் ஸ்டோர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்காக்னிட்டோ மோடை பயன்படுத்தலாம் கூகுள் கோ ஆப்பில். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் கோ ஆப் இருக்கா? அதில் உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தணுமா? பயன்படுத்தலாமே. கூகுள் கோ ஆப்பில் அதுக்குன்னு ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க. அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஆப்ஸை மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஸை வந்து கூகுள் கோ ஆப்பில் பயன்படுத்தணுமா? பயன்படுத்தலாமே. கூகுள் கோ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு நீங்க ஸ்வைப் பண்ணுங்க. ரைட்ல இருந்து நான் லெஃப்ட்டுக்கு ஸ்வைப் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான ஆப்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கு. நீங்க ஈஸியா டேப் பண்ணி பயன்படுத்தலாம். பாருங்க, ஒவ்வொரு தலைப்புகளில் கூட ஷாப்பிங், ரெஃபரன்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி நீங்க பயன்படுத்த முடியும். ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னா, நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் உள்ள ஆப்ஸ் தான் அதிகமாக டிஸ்பிளே ஆகும். அது இல்லாம பொதுவான ஆப்ஸ் கூட நீங்க இதுல பார்க்க முடியும். அருமையான ஒரு விஷயம் கூகுள் கோ ஆப்ல வச்சிருக்காங்க. நீங்க இருக்கக்கூடிய பகுதி வெதர் ரிப்போர்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கலாம. உங்க போன்ல கூகுள் கோ ஆப் இருக்கா? இருக்கும், பயன்படுத்துவீங்க. அதுல சிங்கிள் டேப்ல நீங்க இருக்கக்கூடிய, அதாவது நீங்க கரண்டா எங்க இருக்கீங்களோ அந்த பகுதியில் உள்ள வெதர் ரிப்போர்ட்டை ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. ஓபன் பண்ணுங்க கூகுள் கோ ஆப்பை. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நல்லா கவனிக்கலாம். டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வெதர் சிம்பிள் இருக்கும். அதாவது 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கரண்டா எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரோட வெதர் ரிப்போர்ட்டை ஆணிவரா உங்களுக்கு கொடுத்துரும் இந்த கூகுள் கோ ஆப். உங்களுடைய கூகுள் கோ ஆப்ல மெயின் பேஜ்ல உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஸை நீங்க செட் பண்ணணும். எதுக்காக நம்ம செட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா அக்சஸ் பண்றதுக்கு தான் நம்ம செட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில அதை நம்ம எப்படி உங்களுடைய மெயின் பேஜில், அதாவது கூகுள் கோ ஆப்போட மெயின் பேஜில் எப்படி ஆட் பண்றது தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. நீங்க பயன்படுத்தக்கூடிய கூகுள் கோ ஆப்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேவரட் ஆப்ஸை வந்து மெயின் பேஜில் டிஸ்பிளே பண்ணணும் ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ன்றது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இதில் பார்க்கலாம். நீங்கள் இதில் மேப் கோன்னு நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேப் கோ இது வந்து இந்த கூகுள் கோ ஆப்பில் மெயின் பேஜில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ண முடியும். இது தேவை இல்லைன்னா நீங்கள் அதை ஜஸ்ட் லாங் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இப்படி மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வரும். இதில் ரிமூவ் பண்ணுங்கள். போயிடுச்சா? இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். நீங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் டேட்டாவை பயன்படுத்துறீங்க, வைஃபையை பயன்படுத்தல. இதனால நிறைய கன்சியூம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிக பைசாவும் செலவாகும், டேட்டாவும் சீக்கிரமா கரைஞ்சிரும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? கூகுள் கோ ஆப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை நீங்க ஆன் பண்ணிட்டாலே போதுமானது. நீங்க லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வெப் பேஜ்லயும் போட்டோவோ வீடியோவோ லோடே ஆகாது. நீங்க விருப்பப்பட்டா மட்டுமே அது லோட் ஆகும். அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆன் பண்ணணுமா? சேவ் பண்ணணுமா மொபைல் டேட்டாவை? வாங்க வீடியோக்குள்ள. உங்க போன்ல இருக்கக்கூடிய கூகுள் கோ ஆப்புக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ஒரு கியர் ஐகான் இருக்கும். அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டேட்டான்னு கொடுத்துருக்கோம். யூஸ் லைட் மோடுன்னு இருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது நான் ஆஃப் இருக்கு. இது எனேபிள் பண்ணுங்க. இந்த டாங்கலை எனேபிள் பண்ணது ப்ளூ கலர்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஷோ பேசிக் வெப் பேஜஸ் டு சேவ் டேட்டா. இனி நீங்க சர்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு வெப் பேஜ்லயும் உங்களுக்கு இமேஜ் வந்து லோட் ஆகாது. ஒன்லி பேசிக் வெப் பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு லோட் ஆகும். இது மூலமா உங்களுடைய மொபைல் டேட்டாவை சேவ் பண்ண முடியும், மிச்சப்படுத்த முடியும். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க கூகுள் கோ ஆப்பை பயன்படுத்தும் போது நீங்க ஒரு கண்டென்ட் சர்ச் பண்றீங்க, தேவையில்லாத கண்டென்ட்டும் உள்ள பூந்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபியூச்சரை நீங்க எனேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஃபியூச்சர் எங்க இருக்கு, எப்படி எனேபிள் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோ.
வீடியோக்குள்ள. உங்கள் ஃபோனில் கூகுள் கோ ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சர்ச் ரிசல்ட், ஸோ அதை வந்து நீங்கள் தடுக்கலாம். எப்படி? சேஃப் சர்ச், இதில் ஃபில்டர் எக்ஸ்பிளிசிட் சர்ச் ரிசல்ட்ஸ், இது வந்து ஆனில் இருக்குது. உங்கள் ஃபோனில் இது ஆஃபாக இருந்து இப்படி இருந்ததுன்னா அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இனி கவலையே இல்லை, சேஃபான சர்ச் ரிசல்ட்டில் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் கோ ஆப்பில் நிறைய விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க, மறுபடியும் அதே விஷயத்தை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இந்த குக்கீஸும் இந்த கேஷ் ஃபைல்ஸும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்களோ அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைங்களில் அதை கிளியர் பண்ணும், ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது கூகுள் கோவில், கியர் ஐக்கனில். வாங்க வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் கோ ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் கியர் ஐக்கன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டெலீட் குக்கீஸ் அண்ட் கேஸ்ட் டேட்டா, ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது ஒரு சின்ன பாக்ஸ் வரும். திஸ் வில் டெலீட் குக்கீஸ், ஃபார்ம் டேட்டா, சேவ்ட் பாஸ்வேர்டு, சைட் டேட்டா அண்ட் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். யுவர் சர்ச் ஹிஸ்ட்ரி வாண்ட் பி டெலிட்டட், அதாவது நீங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் பண்ணாது அப்படிங்கிறதையும் ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க. இப்போ டெலிட் குக்கீஸ் அண்ட் கேஷ் டேட்டா டெலிட்டட், இந்த மாதிரி பாதுகாப்பான முறையில் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கூகுள் கோ ஆப்பை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.